அமாவாசை என்றாலே அனைவரும் தெரிந்திருக்க ஒரு விஷயம் இருள் என்றுதான். நம்மளை சூழ்ந்து உள்ள இருளை விளக்க வேண்டும், பிரகாசம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவர்கள் வருஷத்தில் 2 அமாவாசைகள் மிக உன்னதமான அமாவாசையாக பெரியவர்கள் முன்னோர்கள் அதை ஒதுக்கியுள்ளார்கள். ஆடி அமாவாசை, மாவழி அமாவாசை என்று 2 உள்ளது. இதில் நாம் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியவர்கள் இந்த நாளை தேர்வு செய்து அதற்குண்டான பூஜை முறைகளை கையாண்டால் முன்னோர்களுடைய ஆசி கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும். அதற்கு அன்றைய தினம் காலை உங்களை சுத்தம் செய்து கொண்டு மேனிகளை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், அகத்தை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பின்பு அகத்தி கீரை, அகத்தி கீரைனால் அகத்தை சுத்தம் பண்ணக்கூடிய கீரை. இந்த அகத்தி கீரையில் உங்களுடைய எண்ணெய் அலைகளை செலுத்தி பசுவிற்கு தானமாக கொடுங்கள். தோஷம் நிவர்த்தியாகும், பித்ரு சாபங்கள் விலகும், முன்னோர்களுடைய சாபங்கள் நிவர்த்தியாகும், தாய் தகப்பனாருடைய அருளாசி நிச்சயமாக கிடைக்கும். அன்றைய தினம் இதை செய்தால் மட்டும் போதுமா என்றால் போதாது. அன்று முழுக்க உபவாசம் என்று சொல்வார்கள். அது முடிந்தவர்கள் இருக்கலாம். இல்லை என்றால் ஸ்லோகங்கள் என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதுக்கு உங்களுக்கு பிடித்த தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி வாருங்கள். நாள் விடியல் தேடி வரும். குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் என்று சொல்வார்கள். இந்த குலதெய்வம் என்றால் என்ன? முதலில் நாம் அதை அறிந்து கொள்வோம். முன்னோர்கள் உருவாக்கி வழிபாடு செய்த ஒரு ஆற்றல் சக்தியை தான் குலதெய்வமாக பாவித்து குலம் தலைக்க வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் குலதெய்வம் வழிவிட்டால்தான் பரிகாரம் செம்மையாகும். பரிகாரம் எனக்கு என்னதான் தெரிந்திருந்தாலும் குருமார்களுடைய அருளாசி இருந்தாலும் உங்களுடைய வீட்டின் குலதெய்வம் வழிவிட்டால் மட்டுமே குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு பின் பரிகாரம் செய்தால் பயனளிக்கும். இந்த குலதெய்வத்தை ஒவ்வொருவரும் தவறாமல் நினைக்க வேண்டும், நாள்தோறும் நினைக்க வேண்டும். முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது எங்கிருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை தேடி நாடி ஓடி சென்று வழிபட்டால் பிரச்சனைகள் பெருசாக வராது. குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் வந்தால் குலமே தலைக்கும். எனவே குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள். அவர்களை வழிபாடு செய்வது அருகாமையில் இருந்தால் மாதந்தோறும் சென்று வரலாம். தொலைதூரம் இருந்தால் செல்ல முடியாதவர்கள், முதியவர்கள், சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலைகள் என சில விஷயங்கள் உள்ளது. இதன் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே ஒரு செம்பினாலான சொம்பில் கலச நீர் என்று சொல்லக்கூடிய புனித நீரை சுத்தமான தெளிவான ஒரு நீரை அந்த செம்பு உடைய சொம்பில் ஊற்றி சிறிதளவு பச்சை கற்பூரம், துளசி, ஏலக்காய் ஒன்று, கிராம்பு, புனுகு என்ற இவை அனைத்தையும் கலந்தால் அந்த நீர் புனித நீராக மாறிவிடும். இந்த நீரில் எனது குலதெய்வம் வந்து இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டி வணங்கி வாருங்கள் ஒரு சில நாட்கள். இதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள் என்றால், உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த நீரில் ஒரு பூங்கற்பூரம் ₹1 அளவுக்கு பூங்கற்பூரம் வாங்கி ஏற்றி அந்த கலச சொம்பில் இருக்கக்கூடிய நீரில் விடுங்கள். அது அணையாமல் சுற்றி வருகிறதா, ஒரே இடத்தில் நிற்கிறதா என்று பாருங்கள். பார்க்கும் பொழுது அந்த தீப ஒளியில் உங்கள் குலதெய்வத்தை கண்முன்னே கொண்டு வாருங்கள். இதுவே குலதெய்வத்தை உங்கள் இல்லத்திற்கு வர வைப்பதற்கான ஒரு சிறந்த வழிமுறை.